இன்றைக்கி நம்மளோட வீட்டில் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரை அதுக்கப்புறம் மட்டன் சாப்ஸ் இது தாங்க செஞ்சோம். இதோட ரெசிபி தான் உங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இடையில முக்கியமான டிப்ஸும் நம்ம சொல்கிறோங்க. இதுக்காக கரம் மசாலா, பிரியாணி மசாலா நம்மளே பொடி பண்ணினது. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் பேஸ்ட், கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகாய், இந்த 3 பேஸ்ட் நம்ம எடுத்துட்டோன்னா கொஞ்சம் நிறைய அளவில் செய்யும்போது இந்த மசாலா சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெரிய வெங்காயத்தை நல்ல மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வைக்கலாம். பச்சை மிளகாயை ஸ்லிட் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் தேவையான அளவு நம்ம ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு கம்மியாக இருந்தால் தான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை, புதினா தழை நம்ம நல்லா கழுகிட்டு ரெடி பண்ணி வைக்கலாம். இப்போ மட்டன் வாங்கும்போது ஒரு நல்ல டிப்ஸுங்க, நம்ம எப்போவுமே நல்ல பீஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குவோம். ஆனால் அது சில நேரத்தில் சக்கை ஆகிடும். அதுக்காக ஒரு டிப் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னந்தொடையாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. பெரியவங்களுக்கெல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, அந்த பீஸ் ரொம்பவே சாஃப்டாக பஞ்சாக இருக்குங்க. நாங்களும் அதே மாதிரி முன்னந்தொடை தான் வாங்கியிருக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பிரியாணிக்காகவும் சாப்ஸுக்காகவும் எது செஞ்சாலும் அந்த முன்னந்தொடை பீஸ் தான் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை கொஞ்சம் வேக வச்சுக்கிறோம். சிக்கனுக்குனா வதக்கி அப்படியே நம்ம பிரியாணி செய்வோம். நம்ம மட்டனாக இருக்கிறதுனால கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்போது 20-30 பேருக்கு செய்யணுன்னா நம்ம வெளியில் தான் கொடுத்து ஆர்டர் பண்ணணும்னு இல்லைங்க, நம்மளே வீட்டில் ரொம்ப அழகாக டேஸ்ட்டாக செஞ்சுக்கலாங்க. இங்கே எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிருக்கிறோம். அதில் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கொடுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஜாதிபத்திரி, மராட்டி மொக்கு எல்லாமே சேர்த்துருக்குறோம். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வாசம் வந்ததுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணியில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயமாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கட்டும், மசாலா பொருட்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க. இதுக்கு இடையில் நம்மளோட கெஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். சூப்பராக குருவி அதோட கூடு பக்கத்துலேயே கட்டி வச்சுருக்குறோங்க. அமேசானோட ஒரு அட்டைப்பெட்டியை வச்சு தான் கட்டணும். பார்த்தா அது ஜோடியாக வந்து அப்புறம் முட்டை போட்டு நிறைய குருவி வந்தது. உங்களுக்கு அப்புறம் வீடியோவில் காட்டுறோம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம். நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம பொறுமையாக நிதானமாக வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வீடியோவிலே பாருங்கள், சூப்பராக ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இந்த டைமில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேஸ்ட்டு சேர்க்கும் போதும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். அந்த எண்ணெயிலையே எல்லாம் ஒன்றா போட்டுட்டோன்னா அந்த பிரியாணியில் ஒரு பச்சை வாசம் வரும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு பொருள் சேர்க்கும் போதும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம். இது அரைக்கும் போதே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 2-3 கிராம்பு சேர்த்து அரைச்சிருந்தோம். ஏன்னா நிறைய பேருக்கு செய்கிறதுனால அந்த மசாலா பொருள் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் பேருக்குன்னா நம்ம ஹோல் ஸ்பைசஸ் மட்டும் போட்டால் போதுமானது. அது வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகாய் இது அரைச்சி வச்சதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிறதுக்காக நல்லாவே வதக்கிக்கலாங்க. மட்டன் செய்யும்போது நீங்கள் ஜாதிபத்திரி பொடி பண்ணினது கொஞ்சமும் கல்பாசியும் சேர்த்திங்கன்னா மட்டன் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணியாக இருந்தாலும் கிரேவியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி தழை, புதினா எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. தேவையான தக்காளி சேர்த்து கொடுக்கலாம். தக்காளியோட அளவு நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்குறோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா நல்லா வதக்க விடலாம். மூடி வச்சு கூட நம்ம வேக வைக்கலாம். அடி பிடிச்சிடாமல் நம்ம பார்த்துக்கணும். இது வதங்க நிறைய எண்ணெய் எடுத்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடிகள் சேர்க்க போகிறோம். மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் தேவைக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கிடையில் வெளியில் ஏதோ சத்தமாக இருக்குதேன்னு போய் பார்த்தா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சூப்பரான வயல் இருக்குங்க. அதில் நிறைய காளை போயிட்டு இருந்துச்சு. ஒரு 300-400 காளைகள் அப்படியே வரிசையாக போயிட்டு இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் நல்ல சத்தத்தோடு போயிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் கரெக்டாக 80% வெந்திருக்குதுங்க. ஃபுல்லாக நம்ம வேக வைக்க வேண்டாம். அப்புறம் பிரியாணி மறுபடியும் தம் கட்டுறதுனால ஒரு 80-85% வேக வச்சா போதுமானது. நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவில் வேக வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா தூள், வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து கொடுத்து தான் வேக வச்சுருந்தோம். இது கூடவே
நல்ல கட்டியான தயிர் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மசாலாவோடு நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம அதோட மட்டன் ஸ்டாக் சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியில் அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கியிருக்கிறனால அது மட்டன் பிரியாணிக்கு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்குங்க. நம்ம பாத்திரத்தில் செய்கிறதுனால தண்ணியோட அளவு ரொம்பவே நம்ம பயந்துக்க வேண்டாம். குக்கரில் செய்கிறதா இருந்தால் தான் 1க்கு 1.5 1.25 நம்ம யோசிச்சுட்ருப்போம். பாத்திரத்தில் செய்யும்போது கொஞ்சம் கூடுதலாக ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இங்கே 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படின்ற அளவில் நம்ம கணக்கு பண்ணியிருக்கிறோம். மட்டனோட அந்த தண்ணியும் சேர்த்து தான் நம்ம அளந்துருக்குறோம். இப்போ எல்லாமே ஊற்றி உப்பு காரம் எல்லாமே சரி பார்த்துக்கலாம். இந்த டேஸ்ட் தான் நம்மளோட மட்டன் பிரியாணியாக இருக்கும். அதனால் டேஸ்ட்டு கரெக்டாக பார்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுருக்குறோம். இங்கே நாங்கள் ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுருந்தோங்க. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லெமன் ஒன்று பிழிஞ்சு ரெடி பண்ணி வைக்கலாம். கொத்தமல்லி தழையும் நம்ம புதினா தழையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோங்க. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அதை போட்டுடலாம். மறுபடியும் நம்மளோட கெஸ்ட்டு பாருங்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு குருவி இருந்தது. இப்போ பாருங்கள் அது பேராக உட்காந்துருக்குது. அவ்வளவு அழகாக அதுங்க பேசிக்கும். நம்ம குரல் கொடுக்கும்போது கூட மெதுவாக அப்படி பார்க்கும் சைடாக. அதை பார்த்துட்டே இருந்தால் நேரம் போகிறதே தெரியாதுங்க. அது அவ்வளோ அழகாக குஞ்சுகளுக்கு சாப்பாடு ஊட்டும். ஒரு குருவி அந்த குட்டிகளை பார்க்கும்போது இன்னொரு குருவி இற தேடிட்டு வருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லாவே தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் நம்ம சேர்க்கும்போது ரொம்பவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது உடஞ்சிடும். ஆனால் ஜீரக சம்பவாக இருக்கும்போது அவ்வளோ பிரச்சனை இல்லை. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி கடையில் வாங்கும்போது அது புது அரிசியா இல்லைன்னா பழைய அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற வைக்கிறதோ தண்ணி அளவையும் நம்ம சேர்த்தா பிரியாணி நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. கரம் மசாலா செய்யும்போது கூட அந்த பொருட்களை எல்லாம் வெறும் வானலியில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பொடி பண்ணி பாருங்கள். அதோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 தெருவுக்கு மணக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதில் ஒவ்வொரு பொருள் வதக்கும் போது நம்ம அடி பிடிச்சிடாமல் நல்லா வதக்கிட்டே இருந்துட்டோன்னா லாஸ்ட்டில் நமக்கு பிரியாணியும் அடி பிடிக்காமல் கிடைக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா தழை மல்லித்தழை தூவி கொடுத்துடலாம். லெமன் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சிரட்டை இருந்தது. அந்த சிரட்டையில் தான் நம்ம தம் போடுறோம். பாத்திரத்தில் தண்ணி வச்சு கூட தம் போடலாங்க. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப சூப்பராக அந்த சிரட்டையில் தம் போடுவார். பிரியாணி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வருங்க. ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம். அந்த தம்லையே அது 2 பக்கமும் சூடில் வெந்துருச்சுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பிரியாணி பாருங்கள் நல்லா பொல பொலன்னு நல்லா மசாலா சேர்ந்து அரிசியெல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருந்ததுங்க. ஏற்கனவே மட்டன் வேக வச்சனால அதுவும் கரெக்டாக இருந்தது. இப்போ மட்டன் சாப்ஸுக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நம்ம மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் ஃபஸ்ட்டு மட்டனை கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா வேக வைக்கிறோம். இப்போ மட்டன் நல்லா பூவாக வெந்திருக்குதுங்க. இது ஃபுல்லாகவே வேக வச்சிட்டோம். 80% கிடையாது. ஏன்னா மசாலாவில் நம்ம மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். மட்டன் சாப்ஸ் இல்லைன்னா மட்டன் கிரேவி செய்யும்போது அந்த பாத்திரத்துலேயே குக்கர்லேயும் மட்டனை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு மசாலா பொருட்களோட அதுக்கப்புறமா வெயிட் போட்டு விசில் கொடுத்து பாருங்கள். மட்டன் நல்லா பூவாக வேகுங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சு நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா இங்கே ஒரு சூப்பர் டிப்ஸ் என்னென்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி சிக்கன் சாப்ஸ் இல்லைன்னா மட்டன் சாப்ஸ் இப்படி செய்யும்போது இந்த தேங்காய் பீஸை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம்லாம் போட்டு வதக்கி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பட்டை கிராம்பெல்லாம் நம்ம சேர்க்கலை. வெறுமனே இஞ்சி பூண்டு மட்டும்தான் அந்த பேஸ்ட்டாக நம்ம எடுத்துருக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து பச்சை வாசம் போக நல்லாவே வதக்கிக்கலாங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம எப்போவுமே அரைச்சி வச்சுருந்தோன்னா கொஞ்சம் போட்டோன்னா அந்த மாதிரி கறிகளுக்கு நல்ல கலர் கிடைக்குங்க. ஒரு ரெட் கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கியாச்சு, பச்சை வாசம் போயாச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான பொடிகள் சேர்த்துக்கிறோம். இங்கே நம்ம மட்டன் மசாலா இருந்ததுன்னா அது சேர்க்கலாம். அப்படி ஒரு வேளை இல்லைன்னா நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் மிளகுத்தூள் பெருஞ்சீரகத்தூள் இது எல்லாமே சேர்க்கலாம். நாங்கள் இங்கே மட்டன் செய்கிறதுக்காக தனியாக பொடி அரைச்சி வச்சுருக்குறோம். கரம் மசாலா அது எல்லாமே சேர்த்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த கரம் மசாலாவோட ரெசிப்பியும்
நாங்கள் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுவோங்க. மட்டன் வேக வச்சுருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மட்டன் நம்ம ரொம்ப தண்ணியாக செய்யவும் இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்காது. ஒரு செமி கிரேவி அந்த டைப்பில் தாங்க இந்த மட்டன் கிரேவி இருக்கும். பிரியாணியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அடிப்பொலி காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. குக்கரில் மட்டனும் நல்லா நமக்கு வெந்து கிடச்சிருக்கு. வேக வச்சுருக்கிற அந்த மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கடையில் நம்ம மட்டன் வாங்க போகும்போது அந்த முன்னந்தோட பீஸ் மட்டும் எப்போவுமே வெளியில் தொங்க போட்டிருக்கவே மாட்டாங்க, உள்ளே தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணால் இனிமேல் போகும்போது செக் பண்ணி பாருங்களேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல பீஸு. அது கேட்குறவங்களுக்கு மட்டும் எடுத்து கட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த தடவை போகும்போது நீங்கள் கண்டிப்பாக முன்னந்தோட பீஸ் அப்படின்னே கேட்டே வாங்கி செஞ்சு பாருங்கள். எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் அது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த முன்னத்தோட பீஸ் எப்படி இருந்ததுன்னு கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இப்போ இந்த மசாலாவோட வெந்த மட்டன்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு செமி கிரேவி டைப்பில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. மட்டன் மசாலா யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு 3 ஸ்பூன் பக்கம் போட்டுட்டு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூளும் போட்டுட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டில் மட்டன் கறி ரெடி ஆகும். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட மட்டன் கறி அழகாக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியோடு சாப்பிட்றதுக்கும் தயிர் பச்சடி அந்த ரைத்தாவோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் சீக்கிரமாகவே பேச்சுலர்ஸ் சிக்கன் ஃப்ரை, அதே மாதிரி குறைவான எண்ணெயில் செய்கிற நிறைய ரெசிபீஸ் போட போகிறோங்க. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது அபிப்பிராயம் இருந்ததுன்னா தாராளமாக உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லலாங்க. ரொம்ப நன்றி இவ்வளோ நாள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக. தேங்க்யூ.